ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்ன ருசிக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ஹாட் சாக்லேட் கேக். இந்த சாக்லேட் கேக்கை நீங்கள் சூடாக சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மைதா 1 கப், கிட்டத்தட்ட 250 கிராம். கொக்கோ பவுடர் 6 டீஸ்பூன் ப்ளஸ் 12 டீஸ்பூன். சர்க்கரை 1/4 கப். பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன். பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன். உப்பு தேவையான அளவு. வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன். பால் 1/2 கப். எண்ணெய் 1/4 கப். பாதாம் 6 பீஸ் பொடியாக நொறுக்கி வச்சுக்கலாம். ஹாட் வாட்டர். உலர்ந்த திராட்சை 2 டேபிள் ஸ்பூன். உலர்ந்த தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன். ஐஸ்கிரீம், ஏதாவது ஒரு ஐஸ்கிரீம் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் 1 கப் மைதா சேர்த்துருக்கேன். அப்புறம் கொக்கோ பவுடர். கொக்கோ பவுடர் வந்து முதல்ல 6 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம். அப்புறம் சுகர் சேர்த்துக்கலாம். அப்புறம் பேக்கிங் பவுடர். அப்புறம் பேக்கிங் சோடா. அப்புறம் கொஞ்சம் உப்பு. சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த சாக்லேட் கேக் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட அதில் அந்த கட்டி கட்டியாக இல்லாமல் நல்ல ஃபைன் பவுடராக இருக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாகவும் ரெடி பண்ணிடலாங்க. ஒரு 1/2 அன் ஹவருக்குள்ளே இந்த சாக்லேட் கேக்கை ரெடி பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்து இதில் பால் சேர்த்துக்கலாம். பால் வந்து ஒவ்வொரு மைதாவை பொறுத்து கொஞ்சம் கூட குறைய தேவைப்படும். இப்போ நான் ஒரு 1/2 கப் சேர்த்துருக்கேன். தேவைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஆயில் சேர்த்துக்கலாம். அப்புறம் வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு, இதில் வெனிலா எசன்ஸ் சப்போஸ் உங்கள்கிட்ட இல்லைன்னா அதுக்கு பதிலாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் ஸ்லோவாகவே மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், கொஞ்சம் இப்போ மாவு வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்குது. அதனால் இப்போ கொஞ்சம் நம்ம பால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுட்டு, இப்போது ஒரு கப்பில் நம்ம ஒரு 12 டீஸ்பூன் கொக்கோ பவுடர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் சுகர் சேர்த்துட்டு நல்லா சுட சுட இருக்கிற ஹாட் வாட்டர், சூடான தண்ணியை ஒரு 1/2 கப் இதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அதில் கொஞ்சம் கூட கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போது ஒரு பேனில், இல்லை உங்கள்கிட்ட வேறு ஏதாவது ஒரு பாத்திரம் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி பாத்திரத்தை எடுத்துகிட்டு லைட்டாக அதில் எண்ணெயோ இல்லை கீ இல்லைன்னா அதாவது நெய் இல்லைன்னா பட்டர் ஏதாவது நல்லா தடவிட்டு அதுக்கு மேலே நம்ம ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி வச்சோம்ல அந்த கேக் மிக்ஸ்சரை ஊற்றிடலாம். இதுக்கு மேலே நம்ம பாதாம் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை நல்லா எவ்வளோ பொடியாக நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ண முடியுமோ அந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்ருங்க. இந்த பேனை வந்து 2 தடவை இந்த மாதிரி தட்டிக்கோங்க. அப்போனா உள்ளே ஏதாவது ஏர் இருந்தால் கூட போயிடும். இதுக்கு மேலே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சோம்ல அந்த கோகோ வாட்டர், அதாவது நம்ம கோகோ பவுடர்லாம் சேர்த்து சீனிலாம் சேர்த்து தண்ணி ஊற்றி வச்சுருந்தோம்ல, ஹாட் வாட்டர் ஊற்றி அந்த தண்ணியை இது மேலே ஊற்றிடலாம். இதுக்கு மேலே கொஞ்சோண்டு தேவைன்னா சுகர் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வேணும்னா இதை மாதிரி தூவி விட்டுக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். இப்போ இதை நம்ம ஓவனில் வச்சு பேக் பண்ணி எடுத்துடலாம். 180 டிகிரியில்
30 நிமிஷம் வச்சு பேக் பண்ணி நான் எடுத்திருக்கேன். பாருங்கள் சூப்பராக அந்த கேக் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வந்து தனியாக எடுத்து பிளேட் பண்ண முடியாது. இதை அப்படியே வச்சு சாப்பிட தான் சூப்பராக இருக்கும். நான் வந்து ஒரு 35 மினிட்ஸ் வச்சுட்டேன். அதனால் கொஞ்சம் திக்காயிடுச்சு. கரெக்டாக 30 மினிட்ஸ் வச்சிங்கன்னா கொஞ்சம் லிக்விடாக வரும். சூப்பராக இருக்கும் அப்படி சாப்பிட்டிங்கன்னா. இதை விட இதுவும் நல்லா தான் இருக்கும். இதுக்கு மேலே கொஞ்சோண்டு உலர்ந்த திராட்சையும் அப்புறம் நம்ம கோகோனட் இருக்குல்ல, தேங்காய் வந்து துருவி நல்லா காய வச்சு அதை இதில் போட்டிருக்கேன். இப்படி அதுக்கு மேலே நான் வந்து கொஞ்சம் லிக்விடாக எடுத்துக்கணும்னு சொன்னல, அப்படி லிக்விடாக இல்லாதனால நான் கூட கொஞ்சம் சாக்லேட் சாஸ் ஊற்றி சாப்பிட்றேன். எல்லாத்தையும் விட கூட ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம என்ன ருசிக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.